நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றத்தின் 14 உறுப்பினர்களும் மாநில ஒற்றுமை அரசாங்கத்தில் நீடிக்க வேண்டும் என்ற அம்னோவின் முடிவு கட்சியால் எடுக்கப்பட்டது என்றும் அது மதிக்கப்பட வேண்டும் என்றும் அம்னோ தலைவர் அமாட் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். இது மந்திரி பசார் அமீனுddin ஹாரூன் மீதான தங்களின் நம்பிக்கை இழப்பை வலுப்படுத்தியுள்ளது என்று மாநில அம்னோ இளைஞர், மகளிர் மற்றும் புத்ரி பிரிவுகள் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக ஜாகித் இவ்வாறு கூறினார். நம்பிக்கை இழப்பு என்பது அவர்களின் கருத்து. இருப்பினும் நெகிரி செம்பிலான் ஒற்றுமை அரசாங்கத்தில் பரிசான் நேஷனல் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி என்பது ஒரு கட்சியின் முடிவு. அது மதிக்கப்பட வேண்டும் என்று ஜாகித் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கோவிட்-19 ஒரு சுகாதார பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதி அதனை கையாள்வதற்கான கொள்கை மாதிரிகள் குறித்த தனது ஆய்வுக்காக வட மலேசிய பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 66 வயதான இஸ்மாயில் மலாயா பல்கலைக்கழகத்தில் சட்ட பட்டதாரியாகவும் முன்னாள் வழக்கறிஞராகவும் பணியாற்றியவர். முனைவர் பட்டம் பெற்ற முதல் முன்னாள் பிரதமர் இவர் என்று கருதப்படுகிறது. அவர் தனது முனைவர் பட்டப்படிப்பை பிப்ரவரி 2024 தொடங்கியுள்ளார். அவரது ஆய்வு 2020 ஆண்டு முதல் 2022 வரையிலான கோவிட்-19 உலகளாவிய பெரும் தொற்றுடன் மலேசியா பெற்ற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டது. அந்த காலகட்டத்தில் அவர் பெருந்தொற்று மேலாண்மையை கண்காணிக்கும் மூத்த அமைச்சராக பணியாற்றினார். ஆகஸ்ட் 2021 முதல் நவம்பர் 2022 வரை அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது நாட்டின் பொருளாதார மீட்சியில் கவனம் செலுத்தும் வகையில் அவரது பணி மாறியது. டிசம்பர் மாதம் கசாலி சஃபி பட்டதாரி அரசு பள்ளியில் தனது வாய்மொழி தேர்வில் இஸ்மாயில் தேர்ச்சி பெற்றார். 2025-2026 கல்வியாண்டின் 2ஆம் பருவத்தில் இஸ்மாயில் தனது முனைவர் பட்டப்படிப்பை நிறைவு செய்தார் என்றும் அவர் முனைவர் பட்டப்படிப்பிற்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ததை உறுதி செய்யும் வகையில் அவரது தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 28ஆம் தேதி பல்கலைக்கழக செனட்டால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் வட மலேசிய பல்கலைக்கழகத்தின் கல்வி விவகாரத்துறை ஒரு கடிதத்தில் தெரிவித்துள்ளது. KLIA-2 விமான நிலைய முனையத்தில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டதால் சீனாவைச் சேர்ந்த ஒரு பெண் நேற்று தவறி விழுந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் பிற்பகல் சுமார் 2:20 மணியளவில் முனையத்தின் 3ஆம் தளத்தில் உள்ள பசுமை மண்டலத்தில் நிகழ்ந்ததாகவும் அங்கு அந்த பெண் ஒரு பால்கனி பகுதிக்கு வெளியே அமர்ந்து அழுது கொண்டும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டும் காணப்பட்டதாகவும் சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவி தெரிவித்தார். பாதுகாப்பு பணியாளர்கள் அவரை அமைதிப்படுத்த முயன்றதாகவும் ஆனால் அவர் மேலும் மேலும் பதற்றமடைந்து அவருக்கு உதவுவதற்கான முயற்சிகளை எதிர்த்ததாகவும் அவர் கூறினார். மேலும் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் முயற்சியில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி அந்த பெண்ணை அணுக முயன்றார். ஆனால் அவர் போராடி பின்னர் KLIA-2 விமான நிலையத்தின் சரக்கு ஏற்றும் பகுதிக்குள் விழுந்தார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ பணியாளர்கள் அந்த பெண்ணுக்கு அவசர சிகிச்சை அளித்த பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக புத்ராஜயா மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டதாக கூறினார். புத்ராஜயா மருத்துவமனையில் உள்ள மருத்துவ அதிகாரிகளால் மாலை சுமார் 5-9 மணி அளவில் அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டார் என்று அவர் தெரிவித்தார். நேற்று 20 கிலோமீட்டருக்கும் மேலாக ரோந்து படையினரால் துரத்தப்பட்ட நிலையில் 12 வாகனங்கள் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்ற ஓட்டுநரை பினாங்கு காவல்துறை தேடி வருகிறது. இச்சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிரீன்லேண்டில் சோதனைக்காக அந்த கார் ஓட்டுநர் நிறுத்தப்பட்டதாக பினாங்கு காவல்துறை தலைவர் அசீசி இஸ்மாயில் தெரிவித்தார். இருப்பினும் அந்த ஓட்டுநர் பெர்சியாரான் கர்னியை நோக்கி வேகமாக சென்றார். காவல்துறையின் துரத்தல் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் நீடித்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் தப்பிவிட்டார். அவரது இருப்பிடத்தை காவல்துறை தற்போது தேடி வருவதாக அசிசி கூறினார். துரத்தலின் போது தங்களது வாகனங்கள் மீது மோதியதாக 12 பேர் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சராவாக்கின் கூச்சிங்கில் உள்ள ஜலான் BDC சாலையில் நேற்று அதிகாலை 56 வயதான சைக்கிள் ஓட்டுநரான கென் யோ என்பவர் மோதிவிட்டு தப்பிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஒரு விபத்தில் உயிரிழந்தார். யோ தனது நண்பர்களை சைக்கிள் பயணத்திற்காக சந்திக்க சென்று கொண்டிருந்ததாக போர்னியா போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் சரடைஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு வாகனம் அவர் மீது மோதிவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றது. மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததை கண்டறிந்தனர். அருகில் உள்ள ஒரு குடியிருப்பில் உள்ள CCTV காட்சிகளின் அடிப்படையில் இச்சம்பவம் அதிகாலை சுமார் 5:40 மணி அளவில் நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
உயிரிழந்தவரை அடையாளம் காட்டிய கூச்சிங் பிரிவு சைக்கிள் ஓட்டுநர் சங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியது. மேலும் வாகனம் ஓட்டிகள் ஒரு கணம் கூடுதலாக ஒதுக்கி வேகத்தை குறைத்து இடமளித்து சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. காலை சுமார் 5:43 மணி அளவில் தங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்ததாக கூச்சின் காவல்துறை தலைவர் அலெக்சான் நாகா சாபு கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. சந்தேக நபரை காவல்துறை தேடி வருவதாகவும் கவனக்குறைவான அல்லது அபாயகரமான ஓட்டுதலால் மரணத்தை ஏற்படுத்தியதற்காக 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 47(1) கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் திரை இசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்பும் போட்டி பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போட்டிக்கான அறிமுக விழா இன்று கிள்ளான் தெங்கு கிள்ளானில் உள்ள லைப்ரரி அரங்கில் பிற்பகல் 2 மணி தொடங்கி நடைபெற உள்ளது. ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்வில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். தமிழ் திரை இசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தி இருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு 5000 ரிங்கிட் முதல் பரிசு மற்றும் தங்க பதக்கங்களையும் இப்போட்டிக்காக ஓம்ஸ் அறவாரியம் வழங்கவிருக்கிறது. மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு 1லும் 26 வயதுக்கு மேல் பிரிவு 2லும் பங்கேற்கலாம். இப்போட்டிக்கான விளக்கத்தை விரிவுரையாளர் முனைவர் பழனி இந்த நிகழ்வில் வழங்க உள்ளார். இந்த அறிமுக விழாவிற்கு மலர் டிவி நேயர்கள் உட்பட அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.